ஹஜ் 2026 சீசன் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய சவுதி அரேபிய அரசு மக்கா நகருக்குள் நுழைவதற்கான புதிய விதிமுறைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மக்காவிற்குள் நுழைய யாருக்கெல்லாம் அனுமதி? ஏப்ரல் 13, 2026 முதல் முறையான அனுமதி பெர்மிட் இல்லாதவர்கள் மக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. மக்கா முகவரி உள்ள இகாமாவை ஐடி கார்டு கொண்டிருப்பவர்கள், அதிகாரப்பூர்வமான ஹஜ் பெர்மிட் வைத்திருப்பவர்கள், மக்காவில் பணிபுரிய அனுமதி பெற்ற பணியாளர்கள், சோதனைச் சாவடிகளில் சரியான அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். உம்ரா பயணிகளுக்கான முக்கிய தேதிகள். உம்ரா விசாவில் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விவரங்கள். ஏப்ரல் 18, 2026. உம்ரா விசா வைத்திருப்பவர்கள் அனைவரும் இந்த தேதிக்குள் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேற வேண்டும். ஏப்ரல் 18 முதல் மே 31 வரை. நுசுக் செயலி மூலம் உம்ரா பெர்மிட் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்படும். சட்ட விதிமீறல்களுக்கான தண்டனை ஹஜ் பெர்மிட் இல்லாமல் தங்கியிருப்பது அல்லது மக்காவிற்குள் நுழைய முயல்வது கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும். விதிமீறுபவர்களுக்கு மிகப்பெரிய தொகை அபராதமாக விதிக்கப்படும். அனுமதியின்றி நுழைபவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவதுடன் மீண்டும் சவுதிக்குள் வர பல ஆண்டுகள் தடையும் விதிக்கப்படலாம். சட்டவிரோதமாக நபர்களை அழைத்துச் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்படும். சுற்றுலா விசா அல்லது விசிட் விசா வைத்திருப்பவர்கள் ஹஜ் செய்ய அனுமதி கிடையாது. ஹஜ் யாத்திரை மேற்கொள்பவர்களின் பாதுகாப்பை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து மக்களும் அரசின் இந்த விதிகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.